நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் யாரோ உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் இடையிலே விட்டு விட்டு போயிருப்பார்கள். நடத்துவேன் என்று சொன்னவர்கள் நடத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த கால வேளையில், இந்த இரவு வேளையில் வேதனையோடு கூட இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். அவர் உங்களை நடத்தி செல்கிற ஒரு நல்ல தேவன். அவர் நடத்துகிற நல்ல தேவன், நம்மை நடத்தி கொண்டு வருகிறது நல்ல தேவன். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்கிறார், நீர் நடத்தி கொண்டு வந்ததை நான் நினைக்கும் பொழுது நான் எம்மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. என் வீடும் எம்மாத்திரம். அந்த சாமுவேல் இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார். வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென். தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஏன் தாவீது இப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு பின்னணியத்தில் பின்தங்கிய ஒரு நிலைமையில் இருந்த மனிதனை கர்த்தர் இந்த அளவுக்கு ஒரு ராஜாவாய் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேன். ஒருவரால் மதிக்கத்தக்க நிலைமையில் நான் இல்லை. எல்லா மனிதரும் மதிக்கக்கூடாத அளவிற்கு நான் ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் என்னை அருவருப்பாய் அக்களிப்பாய் பார்த்து போகிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று சொல்ல தெரியல. நான் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் படிப்பறிவில்லாதவனாய், ஒன்றுக்கும் உதவாதவளாய் நான் காணப்படுகிறேன் என்று இந்த காலவேளையில் சொல்வீர்கள். ஆனால் இந்த மாலை வேளையில் கூட இந்த டிவியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறார். உங்களை உயர்த்துகிற தேவன், இதுவரை கொண்டு வந்த தேவன், இனியும் உங்களை நடத்தி செல்வேன் என்று சொல்கிறார். அவர் எம்மாத்திரம் அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த வசனம் சொல்கிறது, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆடுகளின் பின்னே நடந்த ஒரு மனிதன் ஏன் இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்னான் என்று சொன்னால், அவன் ஆடுகளின் பின்னே சென்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஆடும் அந்த ஆடு மேய்க்கிற இடமும் தான் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆடுகளை மேய்த்து மேய்த்து பகலிலும் வெயிலிலும் அதே நேரத்தில் குளிரிலும் அந்த மிருகங்கள் மத்தியில் அந்த விலங்குகளை பாதுகாக்கிறவனுமாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஆடும் ஆட்டுக்குட்டியும் மாத்திரம்தான் தெரிந்தது. மற்ற எல்லாமே அவனுக்கு மறந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். தேவன் அவனை உயர்த்துவதற்காய் அந்த பாதையில் நடத்தி வந்தார். ஒருவேளை இந்த இரவு வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நினைக்கலாம், என்னை தேவன் உயர்த்துவாரா? நிச்சயமாய் உயர்த்துவார். அவர் யாரையும் எடுத்து பயன்படுத்துகிற தேவன், யாரையும் குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். எப்பேற்பட்ட மனிதனையோ அவர் உயர்த்துகிற நல்ல நேசர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருபோது யாரையும் தள்ளிவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த அளவுக்கு அவனை நேசித்தார், ஆட்டு மந்தையிலிருந்து எப்படி அவனை பிரித்தெடுத்தார் என்று நாம் பார்ப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர்
இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த தேசத்திற்கு சவுலை தள்ளி ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள கர்த்தர் அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னார் ஈசா இடத்துக்கு. இந்த ஈசாயின் இடத்துக்கு வந்தபோது அங்கே உள்ள அவனுடைய மகன்கள் ஒவ்வொருவராய் பார்த்தான். மூத்தவன் வரும்போது நல்ல ஒரு அதாவது வளர்ந்த ஒரு மகனாய் இருக்கிறான். நல்ல அது சரீர வளர்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறான். இவனை பார்க்கும் பொழுது இவன் தான் ராஜாவின் அபிஷேகம் பெறுவதற்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இவன் அல்ல, நீ இவனை நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ அப்படி பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அளவையால் அளந்து வைத்திருக்கிறார். இவன் எதற்கேற்றவன் எதற்கு ஏற்காதவன் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் அபிஷேகம் பண்ண நினைத்தவன் யார் என்று சொல்லியும் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சாமுவேல் ஒவ்வொருவராய் நினைத்து பார்க்கும் பொழுது இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி அந்த எல்லா பிள்ளைகளையும் அந்த அபிஷேகத்திற்காக நிறுத்திவிட்டு தள்ளின போது கடைசியாக சாமுவேல் ஈசாயின் இடத்துல கேட்டார், இன்னும் உனக்கு பிள்ளைகள் உண்டா என்று சொல்லி. இருக்கிறான், எல்லாரிலும் இளையவன், கடைசி மகன். ஒவ்வொரு வீடுகளிலும் கடைசி பிள்ளை என்றால் செல்லமாக நிழலிலே வைத்து வெயில் படாமல் வளர்ப்பார்கள். ஆனால் இங்கே என்ன நிலைமை பார்த்தீங்களா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா பாத்திரங்களும் ஒருவேளை எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருவர் என்னை பார்த்து ஒரு நாள் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாய் நான் வாழவில்லை, எனக்கு சரியான படிப்பில்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இல்லை என்று உயர்வில் இல்லை என்று சொல்வீர்கள். ஆனால் உங்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறவர், உள்ளவைகளை அபத்தமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்டவர், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது, யாரை வேண்டுமானால் பயன்படுத்துவார். இந்த தாவீது இளைய மகனாய் இருந்தான், ஆனாலும் கூட ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். வனாந்திரத்தில், காடுகளில், மேடுகளில், பள்ளத்தாக்குகளில் ஆடுகளை மேய்த்து இறை எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஓடினான். அந்த ஆடு எங்கெல்லாம் ஓடி ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் என்கிற சூழ்நிலையில் அந்த ஆட்டுக்கு பின்னால் ஓடி அந்த ஆடை காப்பாற்றி கொண்டிருந்தான். வெயிலாகிலும் மழையாகிலும் பனியாகிலும் அவனை சேதப்படுத்தி கொண்டு இருந்தாலும் அவன் அதை குறித்து கவலை இல்லை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் உடன் பிறந்தவர்களோ அவன் பெற்றோரோ அதை குறித்து அவர்களை நினைக்கவில்லை. இங்கே ஒரு அபிஷேகத்திற்காய் வந்திருக்கிறார்கள், இந்த மகனையும் கர்த்தர் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கூட அவனை அழைப்பிக்கவில்லை. கடைசியாக ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்திருந்தபடியால் ஒருவரையும் தெரிந்தெடுக்காதபடி வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அழைத்து வா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபிஷேகத்தை அவன் கையிலே வைத்திருந்து அந்த தாவீதுக்குத்தான் அந்த அபிஷேகம் சொந்தமானது என்பதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நானும் நீங்களும் இருப்போமானால் கர்த்தர் ஒருபோது நமக்குரிய தைலத்தை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார், நமக்குரிய ஆசீர்வாதத்தை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார். தாவீது வந்த போதோ கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ண சாமுவேலுக்கு கட்டளையிட்டார். ஆடுகளின் பின்னே போன அந்த தாவீதை அரசனாக்க தேவன் சித்தம் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நடத்தி கொண்டு வருகிறதை நான் நினைக்கும் பொழுது அது எம்மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷ பார்வையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அடுத்ததாக வாசிப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாவீது ஏன் என்னை கொண்டு வருகிற இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தின இதற்கு நான் எம்மாத்திரம், நான் தகுதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் வந்தான் தெரியுமா? அவன் போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படின்னா அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுதே அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கினாராம். அவன் வாழ்க்கையில் சத்துருக்கள் ஏராளமாய் தோன்றினார்கள். எல்லா சத்துருக்களின் கையில் இருந்தோ அவனை விலக்கி காத்தார் தேவன். ஹல்லேலூயா.
தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சத்துருக்களை விலக்கி ஆண்டவர் வழி நடத்துகிற தேவன். எடுத்து வாசிப்போ 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதாலே அவன் எரிந்த ஈட்டி சுவற்றிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்க, சவுல் தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான், சத்ருவாய் மாறுகிறான். ஏன் தெரியுமா? தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அவனை சவுலை சும்மா இருக்க விடலை, பொறாமை கொள்ள வைத்தது. தாவீது மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, அது அவனுக்கு பொறாமையாக மாறியது. இன்றைக்கு நம்ம மேலேயும் கூட நிறைய பேர் பொறாமையாக இருக்கிறாங்களா? அது கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளா இருக்கிறதுனால தான் அநேகர் உங்கள் மேலே என்ன செய்கிறாங்க? பொறாமையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பொறாமை மிஞ்சி தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் நினைக்கிறான். சவுல் ஈட்டி எடுத்து எரியும் பொழுது அவன் விலகவும் சுவரிலே அந்த ஈட்டி குத்தி விழுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது அங்கிருந்து தப்பி ஓடுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது சொல்கிறார், ஒரு இடத்துல மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான், அவ்வளோ தூரத்தில் தான் நான் இருந்தேன். சத்துருக்கள் என்னை என் மரணத்துக்கு ஏதுவாய் நடத்தின போதிலோ கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். அந்த சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தது மாத்திரமல்ல, அந்த பூமியில் எல்லாம் எல்லா நாமத்துக்கும் ஒத்த நாமத்தை, பெரியவர்களின் நாமத்தை போல அவனுடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களுடைய நாமத்தை போல தாவீதின் பெயரையோ கர்த்தர் விளங்கச் செய்தார். இஸ்ரவேலிலும் யூதரிலும் உனக்கு ஒரு ராஜாவை நான் நிலையாய் வைப்பேன், உன் விளக்கை என்றைக்கும் நான் அணைய விட மாட்டேன், உன் விளக்கை ஏற்றுவேன், உன் சந்ததியை இந்த தேசத்தில் எல்லா நாட்களும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அநேக வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டை குறித்த தரிசனத்தையும் அவனுக்கு வைத்தார். அதனால தான் அவன் சொல்றான், என் வீடு எம்மாத்திரம் உமக்கு முன்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டை குறித்த தரிசனம் அவனுக்குள்ளாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிப்போம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி இளைப்பாற பண்ணுகிறார், அமைதியாய் வாழ பண்ணுகிறார், நிம்மதியாய் வாழ பண்ணுகிறார், சுகமாய் வாழ பண்ணுகிறார். பேர்பட்ட தேவன் சொல்கிறார், உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. வீட்டை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அவன் மாத்திர வாழ்வதற்கு அந்த வீட்டை உண்டாக்கவில்லை, அவனுடைய சந்ததியும் வாழ்வதற்கு அந்த வீட்டை உண்டாக்குகிறார். அடுத்ததாக நான் வாசிப்போம் 12ஆம் 13ஆம் வசனத்தை. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? இப்படியா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நான் மட்டும் நல்ல வீட்டில் இருக்கிறேன், என்னை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, இல்லப்பா உன் மகன் தான் இந்த வீட்டை கட்டுவார் என்று சொல்லி தேவன் அவனோடு கூட நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். இந்த சம்பவம் இந்த நேரத்தில் தான் இத்தனை வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார். ஆடுகள் பின்னே போன உன்னை நான் அரசனாய் மாற்றினேன், இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? நிலைவரப்படுத்துவேன், உன்னுடைய சாணத்தில் உன் சந்ததி வரும் என்று சொல்லி உறுதியாய் சொல்கிறார். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அவனை மாத்திர வாழ வைத்து விட்டு அவனுடைய சந்ததியை கைவிடவில்லை. ஒரு நாளும் நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு போவதே இல்லை. உண்மையாகவே தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கோ இருக்கலாம், ஏதேதோ நடைமுறையில் இருக்கலாம்.
ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்காய் தேவனிடத்தில் கண்ணீர் சிந்தும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே என் பிள்ளையை குறித்த ஒரு பெரிய வேதனை எனக்குள்ளாய் இருக்கிறது, என் பிள்ளையை குறித்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் இந்த நாளிலே கண்ணோக்கி இருக்கிறார். உங்கள் சந்ததியை கர்த்தர் நிலைவரப்படுத்துவார். உங்கள் சந்ததியும் ஜெபிக்கிற ஒரு சந்ததியாய் மாறும். உங்கள் சந்ததியும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய் மாறும். உங்கள் சந்ததியும் நிலைவரப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சந்ததியை தெரிந்தெடுக்கிற தேவன். தாவீது ஆராதித்தது நிமித்தம், தாவீது துதித்தது நிமித்தம் அவருடைய சந்ததியை அந்த ராஜ ஆசனத்தில் உட்கார வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. 14வது 15வது வசனத்தை வாசிப்போம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். ஆமென். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மினாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலியிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பிள்ளைக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். இன்னைக்கு வேதனையோட கூட நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா? என் பிள்ளையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுமா? ஆண்டவர் என் பிள்ளையை அங்கீகரிப்பாரா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்துல நான் வைத்திருக்கிற அன்பு விசுவாச அவர் பார்த்து நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில என் பிள்ளையின் ரட்சிப்புக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா என்று சொல்லி நான் கதறி கொண்டிருக்கிறேன் சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளையை நான் என் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நான் அவனுக்கு தகப்பனாய் இருந்து ஒரு தகப்பனை போல அவனை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு அவர் விடவில்லை. சவுலிடத்திலிருந்து எடுத்த கிருபையை போல உன் பிள்ளையை விட்டு நான் ஒரு நாள் கிருபை என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபமானது நம்முடைய பிள்ளைகளை கிருபைக்குள்ளாய் கொண்டு வருகிறது. கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எந்த சத்ரு அந்த பிள்ளைகளை தொட முடியாது. அந்த கிருபை அவர்கள் பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கும். அந்த கிருபை அவர்களை தாங்கும். அந்த கிருபை அவர்களை சுமக்கும். இந்த நாளிலும் கூட இந்த இரவு வேளையில ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய கையில நீங்கள் விழுவீர்களானால், இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் அவருடைய கையில விழுவீர்களானால், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் அவருடைய கையில விழுவீர்களானால், உங்களையும் உங்கள் சந்ததியோ விட்டு கிருபை நீங்காதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. 16வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ரீபாலா கரி கரவா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இல்ல 16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆமென். உன் வீடும் உன் ராஜஸ்தானமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டி வைத்த வீட்டுல இந்த வீடு நிலைக்குமா, என்னுடைய சந்ததி இந்த வீட்டில் வாழுமா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் கடன் வாங்கிட்டேன், இந்த கடன்ல இருந்து நான் மீட்கப்படுவேன், அந்த வீட்டு மேலே வாங்கின கடன்ல இருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரை இதுவரை நீங்கள் நடத்திட்டு வந்தீங்கப்பா, இனியும் நடத்துவீங்களான்னு தேவ சமூகத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறதை கர்த்தர் கேட்டு நீங்கள் மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததியும் இந்த வீட்டில் நிலைத்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவோ அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளும் அந்த வீட்டில் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் தாவீதுக்கு அவர் சொன்னார், உன் வீடோ உன்னுடைய ராஜஸ்தானமோ உன் குமாரனுக்கு கொடுக்கப்படும், அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும், ஒரு நாளும் அது அழிந்து போகாது, அந்த ஸ்தானத்தை யாராலும் பிடுங்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைக்கிறார். தேவனிடத்தில் அன்பாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருவரையும்
கர்த்தர் உயர்த்துகிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆடுகளின் பின்னே போன அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்தில் அவனை உயர்ந்திருக்க பண்ணி, இளைப்பாற பண்ணி, சத்துருக்களில் இருந்து விடுதலையாக்கி, பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்க கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிற தேவ கரம் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகள் மேல் நீர் வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியில் ஆண்டவரே, அவர்களுக்கென்று வைத்த கிருபையை, அவர்களுக்கென்று வைத்த உயர்வை, அவர்களுக்கென்று வைத்த பேரை, ஆண்டவரே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நீ நடத்தி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீதை போல இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.